ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. உங்களில் நிறைய பேர் மனசை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் செய்கிற வேலையில் கவனத்தோடு செய்கிறதுக்கும் இல்லை படிக்கும் பொழுது கவனத்தோடு இருப்பதற்கும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா, ஏதாவது ஒரு மெடிடேஷன் சொல்ல முடியுமா நிறைய கேட்டிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சைக்காலஜி இன் தமிழில் ஜென் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போங்க. வேணும்னா நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். அதனுடன் சேர்ந்து நான் இன்னொரு விதமான ஒரு மெடிடேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒர்க், டீப் ஒர்க். மெடிடேஷன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு குவைட் ரூம்லேயோ இல்லாட்டா ஒரு காட்டுக்குள்ளேயோ போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சோ இல்லை யோசிக்காமையோ மனதை ஒருநிலைப்படுத்துவது மட்டும்தான் ஒரு மெடிடேஷன் அப்படின்றது நிறைய பேரோட பிலீஃபாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்து வேலை செய்வது. ஒரு விஷயத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்றதே யோசிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷனுங்க. மக்கள் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு லேட் பேக்காக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஈஸியான விஷயமாக இருக்கும். அதாவது வேலையை செய்யாமல் அமைதியாக இருப்பது ஈஸியாக சில நபர்களுக்கு இருக்கும். அவங்க வேணா ஒரு இடத்துல உட்காந்து செய்கிற மெடிடேஷனை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால்தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். இது இந்த காலத்துடைய இந்த workaholic கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டாவது ரகமான மக்களுக்கு வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். அதுதான் வடிவேலு கூட ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இருந்தால் இருந்து பாரு தெரியும்ட்டு. அந்த மாதிரி தான். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு ஈஸியான ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் என்னன்னு கேட்டிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் டீப் ஒர்க். இந்த டீப் ஒர்க்கு தாங்க, அதை செய்யறதுக்கு தான் கஷ்டப்படுறோம். ஆனால் அதை தானே செய்ய முடியல. நிறைய பேர் அதில் படிக்கணும்னு நினைக்கும் போது படிக்க முடியறதில்லை, வேலை செய்யணும்னு நினைக்கும் போது வேலை செய்ய முடியறதில்லை. இதுக்காக தானே மெடிடேஷனை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிடித்து அந்த விஷயத்தை அனுபவித்து ஆழமாக உள் சென்று செய்யும் வேலை அப்படின்றது வாழ்க்கையில் சில வேலைகள் இருக்குங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரியான வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு செய்கிற வேலையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு படிக்கிற மாணவியாக இருந்தீங்க அப்படின்னா படிக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு வேலையாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ எந்த விஷயத்தில் உங்களை கம்ப்ளீட்டாக இமர்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்துலேயே நீங்கள் கலந்துடுற மாதிரியான அளவுக்கான இருக்க விஷயங்கள், நீங்கள் விரும்பி செய்கிற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான வேலைகளை எடுத்துக்கொண்டு அந்த வேலையை முழு அர்ப்பணிப்போட மற்ற எந்த விஷயத்தை பற்றியுமே யோசிக்காமல், இப்போ உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. செய்யும்பொழுது என்ன யோசனை வருது, இந்த பெயிண்டிங்னால எனக்கு காசு கிடைக்க போதா, பணம் கிடைக்க போதா, எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஒரு பாராட்டாவது கிடைக்குமா, அது கூட இன்னும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் பணம் சம்பாதிக்கிற வேலையை விட்டு நான் ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது இதுக்கு வெகுமானம் இருக்குது இல்லை அப்படின்றது எனக்கு தேவையே இல்லாத விஷயம். இந்த விஷயத்தை எனக்கு பிடிச்சி செய்கிறேன், இந்த விஷயத்தில் நான் ஆழ்ந்து செய்கிறேன், இதுக்கான கேள்விகள் கேட்காம நான் உண்மையான அர்ப்பணிப்போட இந்த விஷயத்தை செய்தால் மட்டுமே போதும், இதுலேருந்து எனக்கு அவுட்கம்மாக எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையிலிருந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இது பெயிண்டிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சில பேருக்கு வீடை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம். சில பேருக்கு ஒரு விளையாட்டை விளையாடுவது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உட்காந்து யோசிக்கிறது, ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான வேலைகளாக இருக்கலாம். இந்த படிக்கும் மாணவர்களுக்கே கிளாஸில் இருக்கிற புக்கை படிக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது புக்கை எடுத்து படிக்கிறது அவங்களுக்கு விருப்பமான விஷயமாக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு விதமான மனிதருக்கும் அவங்களுக்கு பிடித்த ஆழமாக இன்வால்வ் ஆகி செய்யக்கூடிய வேலைகள்னு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தினம் செய்யணுன்றது கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை 2 நாளாவது அந்த விஷயத்துக்கு கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபுல்லி இன்வால்வ்டாக, மற்ற எந்த கவலைகளுமே இல்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபுல்லி இன்வால்வ்டாக அந்த வேலையை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இது நல்ல மெடிடேஷன் தான்றது எனக்கு எப்படிங்க தெரியும், இது நிஜமாவே மெடிடேஷன் தானா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். இதை முயற்சி பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரே விஷயத்தினால அது நடந்துரும் அப்படின்றத நம்மளால நம்ப முடியாது. இந்த காஸ்ட் ஆஃப் டூயிங் இது என்னவா இருக்க போகுது, எந்த பெரிய வேலையும் இல்லை இல்லைங்களா. அப்போ இதை எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு கஷ்டமான விஷயமா, அது கூட பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இல்லைங்களா. ஸோ எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. இந்த விஷயத்துல நீங்க ஆழ்ந்து உள்நோக்கி இந்த விஷயத்தை செய்யறதுனால ஆக்சுவலாக உங்களுக்கு அடுத்த விஷயங்கள், நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துலையோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிற வேலைகளுக்கோ உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு ட்ரைனிங் தான்.
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் கூட உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான மெடிடேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மெடிடேஷன் ஆக்சுவலாக ஜென்னில் நிறையவே பேசுவாங்க. இதை பற்றி நீங்கள் சிந்தனை அளவில் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ஹவு ஒர்க் கேன் பி ஏ மெடிடேஷன்ட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா ஜென் சார்ந்த நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு வரும், நிறைய ரிசர்ச்சஸும் இருக்கும். அது எப்படி இந்த விஷயம் நிஜமாவே வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.